ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை சொல்வதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, கணவனை இழந்த அல்லது கணவனை விட்டு பிரிந்த ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையை இன்று சூனியமாகி நின்று கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயம் யார் என்று முதலிலேயே நான் சொல்லிவிட்டேன். இவர்கள் யார் என்பதையும் நீ நிச்சயமாக அறிவாய். என் தங்கமே, இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டமாக இருக்கின்றது. வாழ்வா சாவா என்கின்ற மனநிலையில் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். அதற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை நன்றாக வாழ்வது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதாவது தனக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை என்றவுடன் மற்றவர்களும் நம் முன்னால் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அவர்களினுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அவர்கள் மனதை ஏற்றுக்கொள்ள மறுத்து நிற்கின்றது. என் தங்கமே, இவர்களை தேடி வேறு எங்கும் அலையவும் வேண்டாம். என் தங்கமே, அம்மா சொல்வதை நீ முழுமையாக கேள். நிச்சயமாக அவர்களினுடைய இந்த கோபத்திற்கும் உன்னை வாழ்க்கையில் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணத்திற்கும் என்ன காரணம் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கின்றார்கள். அவர்களுக்கு துணை என்று பேசுவதற்கு யாருமே இல்லை. அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்த அவர்களோடு இல்லை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் முன்னிலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் பொழுது அவர்கள் மனதிற்குள் ஏக்கம் வந்து விடுகின்றது. நாம் இது போல சந்தோஷமாகத்தான் வாழ்ந்தோம், ஆனால் இப்பொழுது அந்த வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போய்விட்டது. நம்மை இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தாமல் இவர்கள் இருக்கலாமே என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். காலத்தினுடைய கட்டாயம், அவர்களினுடைய வாழ்க்கை இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் முன்னால் நீ சந்தோஷமாக இருப்பதாய் வெளிக்கொட்டி கொள்வது அவர்களின் மனதை வேதனைப்படுகின்றது என்றால் நீ அதனை செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா? என் தங்கமே, பொதுவாக கணவன் மனைவிகளுக்கு இடையில் இருக்கின்ற அந்நியம் 4 சுவற்றுக்கு நடுவில் இருந்தால் மிகவும் நல்லது. வெளியில் சென்று அதை காண்பிக்க வேண்டும், அன்பை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் இல்லை. அதே நேரத்தில் இது போன்ற ஒருவரினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் நின்று கொண்டு நீ சந்தோஷமாக இருப்பதை உணர்த்தினால் அவர்கள் காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் மனதையும் ரணமாக்குகின்றாய் என்பது ஏன் உனக்கு புரியவில்லை? என் தங்கமே, என் பிள்ளையாகிய நீ யாருடைய மனதையும் கஷ்டப்படாமல் தானே வைத்திருக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தில் பார்த்தால் அவர்கள் நினைக்கலாம், நம் வாழ்க்கைதான் இப்படி ஆகிவிட்டது, அவர்களாக சந்தோஷமாக இருக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு அவர்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த பெருந்தன்மை அவர்களிடத்தில் இல்லை என்றால் குற்றம் உன் மீது திரும்பிவிடும் அல்லவா? நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றாய், நீ என்னவெல்லாம் செய்கின்றாய் என்பதை கண்காணிப்பதே அவர்களின் வேலையாக மாறிவிட்டது. அது மட்டுமல்லாமல் எங்கு செல்கின்றாய், என்னவென்றாம் செய்கின்றாய் என்று எப்பொழுதும் உன்னை பற்றியே நீ என்ன செய்கின்றாய் என்பதை கண்டுபிடித்து
மற்றவர்களிடம் சொல்லி உனக்கு ஆணையச்சுகளையும் பேச்சுகளையும் வாங்கி தருவதிலேயே அவர்களின் நேரத்தை பெரிதாக செலவிட்டு வருகின்றார்கள். என் குழந்தையே, இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? கணவனை இழந்தவர்களுக்கு நீ உறுதுணையாக நல்ல நட்பாக இருந்திருப்பாய். ஆனால் நல்ல ஆறுதலாக இருந்திருப்பாயானால் இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வராது. நீயோ அவர்களை ஒரு உறவாக மட்டும்தான் பார்த்தாயே தவிர ஒருபொழுதும் நட்பாகவோ ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு உறவாகவோ பார்க்கவில்லை. அப்படி இருந்ததுதான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில நேரங்கள் நீ சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இவர்களை காரணமாகவும் இருந்திருக்கின்றார்கள். உன்னுடைய சந்தோஷத்திற்கு இவர்கள் பெரிய துணையாக இருந்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்ததை அடைவதற்கு மிகப்பெரிய அளவில் உனக்கு ஒரு துணையாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று அவர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறிய பொழுது அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. மனதளவில் பாதிக்கப்பட்டதினாலே என்னவோ உன்னுடைய சந்தோஷத்தை அவர்கள் ஏற்கவில்லை. அவர்கள் இந்த வாழ்க்கையை இப்பொழுதே முடித்து கொள்ளலாம் என்று நினைத்த காலமும் ஒரு நாள் உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் இப்பொழுது தாண்டி வந்து எப்படியாயினும் இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலை இருக்கும் பொழுது, என் தங்கமே, உன்னால் முடிந்த அளவிற்கு ஆறுதலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் மனதில் காயங்களை ஏற்படுத்தும் விதமாக நடக்கக்கூடாது. அதற்காக உன் அம்மா உன் துணையோடு உன்னை சிரிக்கவே கூடாது, சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று சொல்லவில்லை. அவர்கள் இருக்கின்ற இடத்தில் எந்தவிதமான சந்தோஷங்களும் மற்ற அன்பையும் வெளிக்காட்டுவதும் வேண்டாம் என்றுதான் நான் சொல்கின்றேன். அம்மா சொல்வது உனக்கு வேடிக்கையாக இருக்குமானால் உன் கண்களை மூடி ஒரு முறை சிந்தித்துப் பார். இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ இருக்கின்றாய், நீ இருக்கின்ற இடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார். யாரும் இல்லாத ஒரு மனநிலை, சுற்றி நம்மோடு இருந்த உறவுகள் எல்லாம் இல்லாமல் சென்று தனிக்காட்டில் தவிக்க விட்டது போன்ற ஒரு உணர்வு. இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அதிகம் தேவைப்படுவது ஆறுதல் மட்டும்தான். அந்த ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மீது திரும்பத்தான் செய்யும். நம் மீது யாரெல்லாம் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை தேடி தேடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களின் மனதை ரணமாக்கும் விதமாக இது போன்ற செயல்களை எல்லாம் நடந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, ஒரு பக்கம் அவர்களிடத்தில் இத்தனை நியாயங்கள் இருந்தாலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே நம்முடைய துணையோடு இருக்கின்ற அந்த சந்தோஷம்தானே. அதிகபட்சமாக நேரம் கிடைக்காவிட்டாலும் கிடைக்கின்ற நேரத்தில் சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்வதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது எந்த அளவிற்கு அவர்களின் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை உனக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை எப்படியாவது கடந்து வந்து விட வேண்டும் என்றுதான் நீயும் போராடி கொண்டே இருக்கின்றாய். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையை விட்டு சென்று விடலாம் என்று நினைத்திருக்கின்றாய். அவர்களின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையும் இப்படி நாம் தொலைத்து விட வேண்டும் என்றல்லவா அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்றாய். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இல்லத்திற்குள் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். அதனால் என் குழந்தை, உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் அம்மா என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, இதுநாள் வரையிலும் அவர்களின் எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களாகவே இருந்துவிட்டு போகட்டும். ஆனாலும் என் தங்கமே, அவர்களை மாற்ற முடியாது என்பது எளிதான விஷயம் அல்ல. ஆனால் உன்னை நிச்சயமாக மாற்ற முடியும். உன்னால் தான் உன்னை மாற்ற முடியும். அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக நீ இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு கை கொடுப்பாய் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி அந்த நம்பிக்கையை நீ கொடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் துணை இல்லை என்ற ஏக்கமே அவர்களுக்குள் வராமல் மாறிவிடும்.
இந்த இந்த ஒரு மனநிலையை மட்டும் நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் அவர்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு ஒரு நாளும் மனம் விரும்ப மாட்டார்கள். நமக்குத்தான் இந்த நிலைமை, நீயாவது சந்தோஷமாக இரு என்று மனதார சொல்வார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு வர வேண்டும் என்றால் அது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் இந்த தாயானவளின் பிள்ளையாகிய நீ மற்றவர்களுக்கு கெடுதலை செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ சந்தோஷமாக பார்த்து கொண்டு மற்றவர்களிடத்தில் அன்பை மட்டுமே செலுத்த வேண்டும் என்று இந்த தாயானவள் ஆசைப்படுகின்றாள். என் அன்பு பிள்ளையே, எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் நீ என் நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் இரு கரங்களை நீட்ட உன் தாயானவள் நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் நீ செய்கின்ற செயல்கள் மற்றவர்களின் மனதை நோகடிக்க கூடியதாக இருக்கவே கூடாது. அதை நீ முதலில் பார்த்து கொள்ள வேண்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக என்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய சில விஷயங்களை எல்லாம் வேண்டுதலாக வைத்தது. இப்பொழுது அவரினுடைய மனதில் உன்னை பற்றிய என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். உன்னிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாமல் இந்த அம்மாவிடத்திலே வந்து அவர்கள் சில விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்றால் உங்களுக்குள்ளே மன வருத்தங்கள் இருப்பது உண்மைதான் அல்லவா? என் அன்பு குழந்தையே, ஆற்றாமையின் காரணமாக அவர்கள் என்னிடத்தில் வந்து சில விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் மன மகிழ்ச்சி உடையதாகவும் மாறிவிடும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் என்னிடத்தில் வந்து என்ன சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதனை உன்னிடத்திலே நான் சொல்கின்றேன். நீ கவனமாக கேட்டு அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, சில நேரங்களில் சில கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வரும் பொழுது வாழ்க்கை கஷ்டமாக இருக்கின்றது என்று உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நீ காயப்படுத்தி விடுகின்றாய். அதன் காரணமாகவும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பிடிப்பு இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்றுதான் சில நேரங்களில் நீயாக வாய்விட்டு வெளியே சொல்லிவிடுகின்றாய். இப்படிப்பட்ட மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மா உன்னை அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா? ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்கால வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்று அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்றால் உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான வார்த்தைகளும் வெளிப்படக்கூடாது. நீயாக இந்த வாழ்க்கையை வெறுக்கின்றாய் என்று பேசினால் உன்னிடத்தில் அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் வெளிப்படும். அப்படி எதிர்மறையான எண்ணங்களை வைத்து கொண்டு எப்படி ஒருவரால் நிம்மதியாக வாழ முடியும்? என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் கிடைக்கவில்லை என்று நினைப்பதை விட என்னவெல்லாம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்று நீ யோசித்து பார். உனக்கென்று நல்ல வருமானம் தரக்கூடிய வேலை கிடைத்திருக்கின்றது, நல்ல குடும்பம் இருக்கின்றது, நல்ல மனைவியும் அமைந்திருக்கின்றாள், நல்ல குழந்தைகளும் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் நீயாக நம்பிக்கை இழந்து வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்றெல்லாம் பேசிவிடக் கூடாது அல்லவா? ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை நிர்ணயிக்க வேண்டியது பணம் மட்டுமல்ல, உண்மையான மனமும் தான், நல்ல குணமும் தான் ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை நிர்ணயிக்கின்றது என்பதனை புரிந்து கொள். பணம் இன்று இல்லை என்றால் நாளை நாம் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் உன்னுடைய மனமும் நல்ல குணமும் உனக்கு மாறிவிட்டது என்றால் குடும்பத்தில் யாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்காது அல்லவா? உன்னுடைய வாழ்க்கை துணையானது உன்னுடைய
மனதையும் உன்னுடைய குணத்தையும் விரும்பித்தானே இத்தனை நாட்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உன்னுடைய மனமும் நல்ல குணமும் மாறிக்கொண்டிருக்கின்றது என்றுதான் அவர்கள் என்னிடத்தில் வந்து வேதனையாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இதற்கு முன்பு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் பகிர்ந்து எல்லா முடிவுகளையும் எடுத்து வந்தீர்கள். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் காரணமாக நீ எதையுமே முழுவதுமாக சொல்வது இல்லை. எதை பற்றியும் முழுவதுமாக சிந்திக்காமல் அவசர கதியில் தவறான முடிவுகளை எடுத்து நீ சங்கடப்படுவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களையும் சங்கடத்தில் ஆழ்த்தி விடுகின்றாய். இதுவெல்லாம் அவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. என் அன்பு குழந்தையே, ஒரு குடும்பத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் சரியாக நடந்து கொண்டால்தானே அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீ இந்த குடும்பத்திற்காக எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய், எப்படி உழைக்கின்றாய், உன்னுடைய வலிகள் என்ன, வேதனைகள் என்ன என்பதையெல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் அறிந்துதான் இருக்கின்றார்கள். அதற்காக நீ நேரம் காலம் பார்க்காமல் உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். என் செல்ல குழந்தை, நீ இத்தனை ஓடோடி உழைத்து உன்னுடைய உடல்நிலையை கண்டு காணாமல் அலைவது எல்லாம் எதற்காக? உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக மட்டும்தானே. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்பொழுது உன்னிடத்தில் சந்தோஷமாக இருக்கின்றார்களா என்று யோசித்து பார். உன்னிடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இல்லை, ஆம் சிரமத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்வாயானால் என் அன்பு பிள்ளையே, உனக்கான மனமாற்றம் தொடங்கிவிட்டது. எந்த இடத்தில் தவறு இருக்கின்றது என்பதனை நீயாக உணர்ந்திருப்பாய். என் செல்ல குழந்தையே, நீ குடும்ப வாழ்க்கைக்குள் வந்த பிறகுதான் உனக்கான அத்தனை மரியாதையும் அத்தனை பொறுப்புகளும் உன்னை தேடி வந்தது என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. உன்னை ஒரு முழுமையான மனிதராக மாற்றுவது உன்னுடைய குடும்பம். உன்னுடைய மரியாதை எங்கே இருக்கின்றது தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தை நீ எப்படி வழிநடத்துகின்றாய், எப்படி சந்தோஷமாக வைத்திருக்கின்றாய் என்பதிலே தான் உன்னுடைய மரியாதையானது இருக்கின்றது. இங்கே நீ உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக நடந்து கொண்டு நாள்தோறும் சண்டைகளோடு இருப்பாயானால் உன்னுடைய குடும்பத்தின் நிலை உன்னை சந்தோஷமாக வைத்திருக்குமா என்று யோசித்தால் என் செல்லமே, நிச்சயமாக இல்லை. இந்த குடும்பத்தை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? உனக்கு கீழ்ப்படிந்துதான் எல்லோரும் நடக்க வேண்டும் என்று நினைப்பது எல்லாம் சரிதான். ஆனாலும் அதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று உன்னுடைய செயல்களையும் நீ யோசித்து பார்த்தாயா? உன்னுடைய குடும்பத்திற்கென நீ அதிகமான நேரத்தை ஒதுக்காமல், அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசாமல், வெறும் பணத்தை மட்டுமே கொடுத்து ஒருவரினுடைய நிம்மதியை நாம் வாங்கிவிட முடியாது அல்லவா? என் பிள்ளையே, நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. அதுவெல்லாம் உன்னிடத்தில் இருந்தும் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தும் தான் நீ ஆரம்பிக்க வேண்டும். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால்தான் இந்த சமுதாயத்தில் மற்றவர்களிடத்திலும் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். வெறுமனே நீ வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல இருந்து கொண்டு உள்ளுக்குள் வேதனையோடு இருப்பது எல்லாம் ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. உன்னை பார்ப்பவர்கள் எல்லோரும் நீ நன்றாக இருப்பது போல நினைத்து கொண்டாலும் உனக்கான வலிகள், உனக்கான வேதனைகள் இதுவெல்லாம் எனக்கும் உனக்கும் மட்டும்தானே தெரியும். என் செல்லமே, நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது நமக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் நன்மையாக இருக்கும் என்று நீ நினைத்தாயானால் நிச்சயமாக அந்த மாற்றங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீ அதிகமாக பேசக்கூடாது என்று நினைக்கின்றாயா? ஏற்றுக்கொள். உன்னுடைய கெட்ட பழக்கங்களை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா? ஏற்றுக்கொள். சில தேவையற்ற நபர்களின் நட்பினை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா? ஏற்றுக்கொள். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும்
இறுதியில் உனக்கு நிம்மதியை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். ஏனென்றால் மாற்றங்கள் ஒன்று மட்டுமே மாறாமல் இருக்கும். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று நினைக்கின்ற நீ அவர்களுக்காக உன்னையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை துணையானது என்னிடத்தில் வந்து வேண்டிக் கொண்ட விஷயங்கள் எல்லாம் இதுதான். அவர்கள் பெரிதாக பொன்னும் பொருளும் வேண்டும் என்றோ வசதியாக வாழ வேண்டும் என்றோ ஒரு நாளும் கேட்டது கிடையாது. பேராசைப்பட்டு அவர்கள்